என்னடா பிரஜினை எவிக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டோம். பட் இப்போ தான் அதுக்கு இன்னொரு டைமென்ஷனாக ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்றதே புரிய வருது. பிரஜின் எவிக்ட் ஆனதுக்கப்புறம் சாண்ட்ரா நடந்துக்கிறத பார்த்தா அவங்க கொஞ்சம் பிரவீன் மேலே ஓவர் பொசிவாக இருக்காங்க. திவ்யா கூட பேசுகிறதே அவங்களுக்கு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரியுது. அதோட இரிட்டேஷனை தான் திவ்யாட்ட காமிக்கிறாங்க அப்படின்னு தோணுது பார்க்கவே. பட் திவ்யா அண்ட் பிரஜின் அவங்களுக்குள்ளே ஒரு ஜென்யூனான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது. இவங்க என்ன மாதிரி ஒரு பொசிஷனஸு தெரியல. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான பொசிஷனஸ் தான். இவங்க இத்தனை வருஷம் வாழ்ந்தும் இப்படி இருக்காங்க அப்படின்றது. சரி, இந்த எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு வர்றோம். எல்லாருமே ஒன்று என்ன சாண்ட்ராவனை எவிக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் பேசுகிறோம். இல்லை ரம்யா யாரை எவிக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. இதில் ஹோஸ்ட் யார் அப்படின்னா விஜய் சேதுபதி. இப்போ பிரஜனுக்கு தான் ஒரு பேக்கப் கிடைக்கணும் அகெயின் சினிமாலேயோ அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப ஒரு வாய்ப்புக்காக ஒரு லைம்லைட்டுக்கு வரணும் அப்படின்னு வந்திருக்கலாம். பட் ஏன் கூட சாண்ட்ரா வந்தாங்க அப்படின்னா இது இப்போ தான் தெரியுது. ஒரு கப்புளாக வர்றதுக்கு இதே விஜய் சேதுபதியை தவிர வேறு யாராவது ஹோஸ்டாக இருந்தால் வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இவங்க பிரஜனோட மச்சான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் உள்ளே அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா இந்தளவுக்கு பொசிட்டிவாக இருக்கவங்க நிச்சயமாக பிரஜினை தனியாக அனுப்ப அலோவ் பண்ணவே மாட்டியிருக்க மாட்டாங்க, அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் வேறு வழியே இல்லாமல் பிரஜனுக்கும் ஒரு லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆனால் ஒய்ஃபும் இப்படி இருக்காங்கன்றப்ப விஜய் சேதுபதி ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஹோஸ்டாக இருக்கனால மைட் பி இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னா கப்புள் கேமாக இருக்கப்ப பிரஜனுக்கு அந்தளவுக்கு பெருசாக அவரோட கேம் இல்லை. பட் இண்டிவிஜுவல் கேம் விளையாட ஆரம்பித்த உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாண்ட்ரா. ஸோ இது எங்கே உள்ளேயே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஃபயர் ஆகி இவங்களுக்குள்ளே பிரிவினை ஆயிருமோ அப்படின்னு தான் இந்த ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக பிரஜினை வெளியே எடுத்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பிரஜினோட மச்சான் தான் ஃப்ரெண்டு தான் ஹோஸ்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.